விஜயுடன் கூட்டணியா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு கையெடுத்து கும்பிட்டுவிட்டு சிரித்தபடி சென்றார் திருமாவளவன். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம் குறித்து திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்ற குறைபாடு உள்ளதாக தெரிவித்தார். வருங்காலத்தில் நீங்க ஒரு கூட்டணி வைப்பீங்களா? யாரோட? விஜய் அவங்களோட. போற தேர்தலை திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துமா, அதாவது பின்னடைவை ஏற்படுத்துமா? அதை பத்தி பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் பாஜக தரப்பினரின் நோக்கம். ஆனால் அத்தகைய பின்னடைவை திமுக கூட்டணிக்கு மக்கள் ஒருபோதும் வழங்க மாட்டார்கள். பாஜக தலைமையிலான அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணியின் அரசியல் என்ன என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த கூட்டணியிலும் இந்த கூட்டணியிலும் இல்லாமல் அரசியல் பேசக்கூடியவர்களையும் அவர்கள் எந்த பின்னணியிலே இயங்குகிறார்கள் என்பதையும் தமிழ்நாட்டு மக்கள் அடையாளம் கண்டு வருகிறார்கள். எனவே 2026 நடைபெற உள்ள சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மக்களின் பேராதரவை பெற்று மாபெரும் வெற்றியை பெறும். தமிழகத்தில் கடந்த 4 நாட்கள் செவிலியர்கள் பணி நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லி பல்வேறு இடங்களில் போராடிட்டு வராங்க. இது தேர்தல் வாக்குறுதியில திமுக அரசு கொடுத்தது, இன்னும் நிறைவேற்றல. செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம் போன்ற பல தரப்பினர் பணி நிரந்தரம் கோரி போராடி வருகிறார்கள். இந்த ஓய்வூதிய திட்டம் குறித்து அரசு ஊழியர்களும் தமிழ்நாடு அரசுக்கு விடுத்த வேண்டுகோள் அல்லது தேர்தல் அறிக்கையில் திமுக அளித்த வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்கிற குறைபாடும் உள்ளது. தேர்தல் நெருங்கும் இந்த சூழலில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இவற்றையெல்லாம் கவனத்திலே கொண்டு விரைந்து நல்ல முடிவு எடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும். லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களின் வேட்கையாக, கோரிக்கையாக அது உள்ளது. எனவே தூய்மை பணியாளர்களின் போராட்டமாக இருந்தாலும் செவிலியர்களின் போராட்டமாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும். அவர்களுக்கு நீதி கிடைக்கிற வகையில் அரசு நல்ல முடிவெடுக்க வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சார், திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுறதுக்கு திருமா அவர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லி பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஒரு விமர்சனம் பண்ணிட்டாங்க. அந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? தகுதிக்கான வரையறை என்ன வைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. நான் ஒரு தமிழ் மகன், இந்த மண்ணின் மைந்தன், மக்களுக்காக களத்தில் நின்று பணியாற்றக்கூடியவன், மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவன், மதத்தின் பெயராலோ சாதியின் பெயராலோ இங்கே வன்முறை நிகழக்கூடாது என்று விரும்புபவன். இதுவே திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பேசுவதற்கு எனக்கான தகுதிகள் என்று நான் கருதுகிறேன். கடைசி ஒரு கேள்வி. விஜய் திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லியிருக்காரு. கூட்டணி கட்சியா நீங்க அவர் சொன்ன கருத்தை எப்படி பாக்குறீங்க? அவர் சொந்தமாக இதையெல்லாம் சொல்லுவது போல் தெரியவில்லை. அவர் எதை சொன்னாலும் சுயமாக சிந்தித்து அவருடைய எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு மக்களின் நன்னம்பிக்கையை பெறக்கூடிய வகையில் பேசினால் அவருக்கு நல்லது. ஆனால் அவருடைய பேச்சு ஒரு திட்டமிட்ட அல்லது பிறரால் தூண்டப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்கிற தோற்றத்தை உருவாக்குகிறது. எதிர்கால கருத்துன்னு சொல்றீங்களா? எதிர்காலத்துல அவர் திமுக கூட்டணி வைப்பாரா? இல்ல, அந்த அர்த்தத்தை சொல்ல மக்கள் புறக்கணிக்காம இருக்கணும். மக்கள் இப்போ அவர் என்ன எதிர்கால கட்சி தொடங்கினார், என்ன கொள்கைகளை பேசுகிறார், எதிர்காலத்தில் என்ன செய்வார் என்கிற எதிர்பார்ப்போடு அவருடைய உரைகளை கவனிக்கிறார்கள். ஆனால் அவருடைய உரை என்பது A to Z அவர் திமுக வெறுப்பு, திமுக வெறுப்பு, திமுக வெறுப்பு என்பதாகவே இருக்கிறது. இதை மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற அடிப்படையில் இதை நான் சொல்லுகிறேன். அவரும் பெரியார் கொள்கையை தான் பின்பற்றி வரேன்னு சொல்லி சொல்றாங்க. வருங்காலத்துல நீங்க அவருடைய கூட்டணி வைப்பீங்களா? யாரோட? விஜய் அவங்களோட.